அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஆர்டர் பண்ணி எழுதியிருப்பீங்க. ஸோ அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி குரூப் 2 மெயின்ஸ். குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது குரூப் 2 அண்ட் குரூப் 2A அப்படின்னு 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் இந்த மெயின்ஸை பற்றின பயத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்திக்கிறோம். குரூப் 2 அண்ட் குரூப் 2A இரண்டோட மெயின்ஸுமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் எல்லாமே இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதிதாக நடத்த போகிறாங்க. ஸோ அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் 2Aவோட மெயின்ஸில் குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா என்டையர் பாலிட்டியும் சிலபஸில் கொடுக்காம அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த சிலபஸில் நீங்கள் குரூப் 2A மெயின்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 2வது யூனிட். உங்களுக்கு தெரியும் 5 யூனிட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு 5 யூனிட் இருக்குது. இதில் ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் 2வது யூனிட் அட்மினிஸ்ட்ரேஷன் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் இருக்கிறதுல அதிகமான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய யூனிட். இதில் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கான்ஸ்டியூஷனில் ஆரம்பிக்குது, அதாவது ஃப்ரேமிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஆரம்பித்து அடுத்து பகுதி 4A அடிப்படை கடமைகள் வரைக்கும் ப்ரிலிம்ஸில் படித்தது தான். அதற்கப்புறம் மத்திய அரசாங்கம், பாராளுமன்றம், மாநில அரசாங்கம், சட்டமன்றம், அப்புறமா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கம், அதில் நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்டை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதிதாக, அதாவது ப்ரிலிம்ஸில் நீங்கள் படிக்காத டாபிக் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, செக்ரட்டரியேட்டு, சீஃப் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லேருந்து விஓ வரைக்குமான அட்மினிஸ்ட்ரேஷன், இது என்டையர்லி நியூ டு குரூப் 2A. ஸோ இந்த ஏரியாவில் நாம் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா மற்ற ஏரியா எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ரிலிமினரிக்கு படித்தது தான். குரூப் 4 எக்ஸாம் படிச்சிருப்பீங்க, குரூப் 2 படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ், பியூர்லி புது சிலபஸ். ஸோ அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன், குறிப்பாக ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த டாப்பிக்ல இருந்து நம்ம இன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நமக்கு இந்த குரூப் 2A பற்றின நிறைய டவுட்ஸ், சந்தேகங்கள், நம்மளால் முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த ஐயமே போயிடும் நமக்கு. ஸோ அதனால் கான்ஃபிடண்ட்டாக அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் சூஸ் த கரெக்ட் பேர். ஆக்சுவலாக ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமானது யார் அப்படின்னு சொன்னால் சீஃப் செக்ரட்டரி. இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதில் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு அரசாங்கத்துடைய 3 பில்லர்ஸ் படிச்சிருப்போம். அதில் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னால் நிர்வாகம், முதலமைச்சர், அமைச்சர்கள், ஆளுநர், இவங்கெல்லாம் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள், அட்வொகேட் ஜெனரல் எல்லாருமே வருவாங்க. ஸோ அதற்கப்புறம் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றம் இருக்கும். இப்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் படி இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற பகுதிக்குள்ளே வருவாங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது சீஃப் செக்ரட்டரி, கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, விஏஓ, இந்த மாதிரியான பதவிகளை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி வரும். இப்போ டிஆர்டிஏன்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் செக்ரட்டரி வாஸ் கிரியேட்டட் பை வெல்லஸ்லி, லார்ட் வெல்லஸ்லி. ஸோ அதே மாதிரி த ஆஃபீஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாஸ் கிரியேட்டட் பை வாரன் ஹேஸ்டிங்ஸ். இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். அதாவது தலைமைச் செயலாளர் பதவியை உருவாக்கியவர் வெல்லஸ்லி பிரபு. சரியானா இது சரிதான், சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் இல்லை. ஸோ அடுத்தது மாவட்ட ஆட்சியர் பதவியை உருவாக்கியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இது வெல்லஸ்லி பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி 1799 இந்த பதவி உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக இது முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உருவாக்கப்பட்ட பதவி தான் சீஃப் செக்ரட்டரி. ஒரு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னா சீஃப் செக்ரட்டரி தான். சரியா? ஸோ அந்த பதவி இப்போ யார் சீஃப் செக்ரட்டரியா இருக்கா, தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி 50வது தலைமைச் செயலாளர் யார் அப்படின்னா என் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள். இது மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட்டை உருவாக்குனது வெல்லஸ்லி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக தான் இதை உருவாக்குனாங்க. முதல்ல ஜிஹெச் பார்லோ அப்படிங்கிறவர் தான் சீஃப் செக்ரட்டரியா இந்தியாவுக்கு, மத்திய அரசுக்கு நியமிக்கப்பட்ட முதல் சீஃப் செக்ரட்டரி அவர் தான். ஸோ அதே மாதிரி தான் கலெக்டர் போஸ்ட். இந்த கலெக்டர் போஸ்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772 ஒரு ஜுடிஷியல் பிளான் அப்படின்னு ஒன்று வெளியிடுவார். ஸோ அதில் தான் இந்த கலெக்டர், ஆக்சுவலாக கலெக்டர் அப்படிங்கிறது வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில், அதாவது வெவ்வேறு ஸ்டேட்டில் வெவ்வேறு நேமில் வழங்கப்படும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெப்டி கமிஷனர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்டர்.
ஸோ இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் உருவாக்கின இந்த பதவியை தான் அடுத்து 1774 திவானி அப்படின்னு சொல்லிட்டு திவான், ஸோ இந்த மாதிரி பதவிகள்லாம் குறிப்பாங்க. அப்புறம் 1787 ஒரு ஜுடிஷியல் பிளானை வாரன் ஹேஸ்டிங்ஸ் வெளியிடுவார். அதுல தான் கலெக்டர் அப்படிங்கிற வார்த்தை. கலெக்டர் அப்படிங்கிற வார்த்தை பேசிக்கலி என்னன்னா அவங்க டாக்ஸ் கலெக்ஷன் அதை பொருள் படுறக்கூடிய அந்த ஒரு பதம் தான் கலெக்டர். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே சரியான பதில் தான். வெல்லஸ்லி பிரபு 1799 1799 இந்த பதவி உருவாக்கி இருக்கிறார். வாரன் ஹேஸ்டிங்ஸ் 1772 இந்த பதவியை உருவாக்கி இருக்கிறார். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். Which of the following is not correct regarding the powers and functions of the chief secretary? தலைமைச் செயலாளருடைய பணி மற்றும் அதிகாரத்துல செயல்பாடுகள்ல சரியற்றது எது அல்லது எவை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ முதல் ஃபங்க்ஷன் என்ன? He acts as the principal advisor to the chief minister. அப்போ முதலமைச்சருக்கு இவர் பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்துடலாம். பிரின்சிபல் அட்வைசர் டு த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது சிஎம்முக்கு இவர் தான் பிரின்சிபல் அட்வைசரா இருப்பாரு. செக்ரட்டரி டு த கேபினட், ஸ்டேட் கேபினட்டுடைய செயலாளராக இவர் இருக்கிறார். ஹி இஸ் த சீஃப் கோஆர்டினேட்டர் ஆஃப் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாநிலத்தோட நிர்வாகத்தை ஒருங்கிணைக்கிறார். செக்ரட்டரி டு த ஸ்டேட் பிளானிங் கமிஷன், மாநில திட்டக்குழுவுக்கு செக்ரட்டரியா இருக்கிறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் செக்ரட்டரியேட், மாநில தலைமைச் செயலகத்தோட நிர்வாக தலைவராக இருக்கிறார். இதுல எது சரி எது தவறு அப்படின்னா, இங்க நமக்கு கொஸ்டின் என்னன்னா, எது சரியற்றது, பின்வருவனவற்றுள் சரியற்றது எது? அப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 4வது பாருங்க, மாநில திட்டக்குழுவின் செயலாளராக செயல்படுகிறார். இல்ல, இதுதான் தவறு. அப்ப 4 ஒன்லி அல்லது 4 மட்டும், சி தான் ஆன்சர். ஏன்னா ஸோ இந்த மாநில திட்டக்குழு நமக்கு பாத்தீங்கன்னா, மாநில திட்டக்குழு இந்த ஆன்சர் 4. முதலமைச்சரின் முதன்மை ஆலோசகராக முதலமைச்சருக்கு எல்லா விஷயங்கள்லையும் அஃபிஷியலா பாலிசி டிசிஷன், இந்த டிசிஷன் மேக்கிங் அதுல ஆலோசகராக இருப்பது தலைமைச் செயலாளர் தான். அதே மாதிரி மாநில அமைச்சரவையின் செயலாளர் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கேபினட். அப்ப ஸ்டேட் கேபினட் கூட்டங்கள், அதாவது அமைச்சரவை கூட்டங்கள் எப்போது கூட்டப்படுகிறது இதெல்லாம் முதலமைச்சர் முடிவு பண்ணுவார். அந்த கூட்டத்தோட நிகழ்ச்சி நிரல் அதை தயாரிப்பது, இது எல்லாமே முதலமைச்சர் சார்பாக இந்த பணிகளை தலைமைச் செயலாளர் தான் கவனிப்பார். அதனாலதான் கேபினட்டோடைய ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு செக்ரட்டரி, இதே யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மத்திய அரசுல கேபினட் செக்ரட்டரின்னு இருக்கிறார். டிவி சோமநாதன் ஐஏஎஸ் தான் இப்ப கேபினட் செக்ரட்டரி. இந்தியாவிலேயே சீனியர் மோஸ்ட் அதாவது சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னா அது கேபினட் செக்ரட்டரி தான். அதே மாநிலத்திலேயே மூத்த குடிமைப்பணி அதிகாரி, சீனியர் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது சீஃப் செக்ரட்டரி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதாவது சீஃப் கோஆர்டினேட்டர். அப்போ வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்றது சீஃப் செக்ரட்டரி தான். அடுத்ததா திட்டக்குழுவின் செயலாளர். ஆக்சுவலா பிளானிங் கமிஷனுக்கு சேர்மன் யாருன்னா சிஎம் இல்லையா, முதலமைச்சர் தான் இருப்பார், நமக்கு தெரியும். அடுத்து டெப்டி சேர்மன் இருப்பாங்க, ஜெயரஞ்சன் அப்படின்றவர் இப்ப டெப்டி சேர்மனா இருக்கிறார். ஸோ அதே மாதிரி மாநிலத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த திட்டக்குழுவுக்கு செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட் கிடையாது, மெம்பர் செக்ரட்டரி, உறுப்பினர் செயலாளர். சுதா ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறவங்க தான் இப்போ உறுப்பினர் செயலாளராக இருக்காங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நம்பர் 4 தவறு. அடுத்து 5வது பாருங்க, மாநில தலைமைச் செயலகத்தோட நிர்வாக தலைவர், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் செக்ரட்டரியேட். ஆமா, செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் அவர் தான் நிர்வாக தலைவர். ஸோ இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ல 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. இந்த சீஃப் செக்ரட்டரியோடைய ஃபங்க்ஷன்ஸ்ல மற்ற 4ம் சரி. அப்போ சீஃப் செக்ரட்டரிக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, சரியா? ஸோ அதுல ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, சாதாரணமாக படிக்கலாம். பட் இது புது சிலபஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு அதை தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்குறோம். ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது தமிழ்நாடு நிர்வாகத்தின் நிர்வாக அலகுகளை கவனி. தமிழ்நாடு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ்னா நமக்கு தெரியும், மாநிலத்தை மாவட்டமா பிரிச்சிருக்காங்க, அப்புறம் மாவட்டத்தை என்னவா பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு மாவட்டத்தையும் ரெவென்யூ டிவிஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க, அப்புறம் என்னவா பிரிச்சிருப்பாங்க, தாலுகாவா பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதை கொஸ்டினா பார்க்கும்போது அதுல என்ன தவறுகள் செய்வோம், ஸோ அதை தான் நம்ம இங்க கிளியர் பண்றோம். ஸோ அதன்படி பாருங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ் 38 மாவட்டங்கள் இருக்கு, ரெவென்யூ டிவிஷன்ஸ் 94, தாலுக்ஸ் 316, ஃபிர்காஸ் 1196, வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் ரெவென்யூ வில்லேஜஸ் இருக்கு. இங்க என்ன கொஸ்டின்ஸ்னா,
which is not comes under the purview of district revenue administration. சரியா? அப்போ இந்த மாதிரி நிர்வாக அலகுகள், மாவட்டங்கள், வருவாய் கோட்டங்கள், வருவாய் வட்டங்கள், குறு வட்டங்கள், கிராம பஞ்சாயத்துக்கள், வருவாய் கிராமங்கள், ரெவென்யூ வில்லேஜஸ் வரைக்கும் இருக்கு. இதுல இந்த வருவாய் குறுவட்டம் சொன்னோம்னா ஃபிர்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபிர்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெவென்யூ டிவிஷன்ஸ் இதுல எது மாவட்ட வருவாய் நிர்வாகத்தின் கீழ் வரவில்லைன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இது எல்லாமே நிர்வாக அலகுகள் தான். இன்னும் சொல்ல போனோம்னா மாநகராட்சி, நகராட்சி கூட சொல்லலாம். ஆனால் எது வருவாய் நிர்வாகம் அல்ல, எது ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான், ப்ரிலிமினரி மாதிரியான கொஸ்டின் தான். ஸோ இதில் நம்ம இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் விச் ஒன் ஆஃப் த எபோவ் பேர் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னால் நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். 5வது கிராம பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்து அப்போ ஆன்சர் வந்து பி. ஸோ கிராம பஞ்சாயத்து மட்டும் இல்லையா? ஸோ மற்றதெல்லாம் நமக்கு இந்த ஃபேக்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுடைய வெப்சைட்டில் போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்பர்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் தாலுக்காலாம். ஆனால் இந்த வருடத்துடைய டிமாண்ட், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி டிமாண்ட் படி பார்த்தோம்னா ஸோ இந்த நம்பர்ஸ் தான் கரெக்ட். இப்போ எக்ஸாக்டாக இதுதான். ஸோ 38 மாவட்டம். இதுவே நமக்கு ஒரு தனி கொஸ்டின். சிம்பிளாக கேட்கும்போது தமிழ்நாட்டின் வருவாய் கோட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோ? ரெவென்யூ டிவிஷன்ஸ் 94. வருவாய் வட்டங்கள் எவ்வளோ? 316 தாலுகாஸ். வருவாய் குறுவட்டம் ரெவென்யூ வில்லேஜஸ். ஸோ இந்த அதாவது ஃபிர்காஸ் 1196. கிராம பஞ்சாயத்துக்கள் 12525. இதெல்லாம் நம்ம வருவாய் கிராமங்கள்ங்கிறது ரெவென்யூ வில்லேஜஸ். சரியா? ஸோ அப்போ இந்த 5 ஒன்லி. ரைட். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ பாருங்க, வாட் ஆர் ஆல் த 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அட் ஸ்டேட் லெவல்? மாநில அளவில் அரசாங்கத்தின் 3 கூறுகளாக அமைந்துள்ளது எது? இப்போ நம்ம ஒரு ஜனநாயகத்தின் 3 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல 3 காம்போனன்ட் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அது? ஸ்டேட் லெவல்ல நிர்வாகத்துல 3 கூறுகள் இருக்கு. ஸோ இதுல மினிஸ்டர், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். இப்போ இதுல எதெல்லாம் ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் நிச்சயமா. ஸோ நம்ம மினிஸ்டர் ஸ்டேட் லெவல் தான், செக்ரட்டரி ஸ்டேட் லெவல் தான், அது யார்? எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட லெவலில், சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டேட் லெவல்ல நினைப்போம். ஆனால் நமக்கு இங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய 3ம் தான். அதாவது அமைச்சர், செயலாளர், நிர்வாக தலைவர். இப்போ அமைச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு துறைக்கு பொலிட்டிக்கலா தலைவராக இருப்பாங்க மாநில அளவில். வேளாண்மை துறைனா வேளாண்மை துறை அமைச்சர் மாநிலம் முழுக்க தலைவர். செயலாளர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படின்னா வேளாண்மை துறைக்கு செக்ரட்டரி என்பவர் அந்த துறை முழுவதும் மாநில அளவில் செயலாளராக இருப்பார். நிர்வாக தலைவர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னா அந்த துறை தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பார். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அந்த மாதிரி ஒவ்வொரு துறை தலைமைகளை தான் நிர்வாக தலைவருமோ. அவங்க மாவட்ட அளவில் பாலிசியை எக்ஸிக்யூட் பண்றவங்க. சரியா? அதனால இந்த 3 பேரை சொல்லுவோம். மாவட்ட ஆட்சியர் அப்படி கிடையாது, மாவட்ட அளவில் இருப்பார். சிஎம் ஆஃபீஸ், முதல்வர் அலுவலகம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு அசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ். ஆக இந்த 3 தான் 1, 2, 3. இதுதான் ஆன்சர் வந்து சி தான். ஸோ அமைச்சர், செயலாளர், நிர்வாக தலைவர் இது 3ம் சேர்ந்தது தான் மாநில அளவில் அரசாங்கத்தின் 3 கூறுகளாக கருதப்படுது. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஆனால் நம்ம இந்த மாதிரியான வினாக்களை நம்ம இப்பதான் பார்த்துருப்போம், புதிதாக கேள்விப்படுவோம். ஸோ இதுதான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு. குறிப்பா செக்ரட்டரியேட், டைரக்டரேட், செக்ரட்டரி, டைரக்டர், இவங்கெல்லாம் யாரு? செக்ரட்டரியேட் இதெல்லாம் நம்ம வந்து வகுப்புல நம்ம விரிவா பார்ப்போம். செக்ரட்டரியேட்டுக்கும் டைரக்டரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? செக்ரட்டரிக்கும் டைரக்டருக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டுமே மாநில அளவிலான பதவி தான். இங்க குறிப்பா சொல்ல போனோம்னா செக்ரட்டரி அல்லது செக்ரட்டரியேட் என்பது பாலிசி மேக்கிங் ஆர்கனைசேஷன், அதாவது பாலிசி மேக்கிங் ஏஜென்சி. ஒரு கொள்கை முடிவு, மகளிர் உரிமை தொகை கொடுக்கலாம் என்ற கொள்கை முடிவை எடுப்பது யார்? சரியா? அது வந்து செக்ரட்டரியேட் தான். செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் செக்ரட்டரிஸ் தான். அதே இந்த மகளிர் உரிமை தொகையை அமல்படுத்தக்கூடிய மாநில அளவில் அந்த மகளிர் உரிமை தொகை பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தொகையினை கொடுக்கக்கூடிய அந்த செயல், ஆக்ஷன், அதாவது ஃபீல்டு லெவல் எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி. அப்போ ஒரு பாலிசியை செயல்படுத்தக்கூடிய களத்தில் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் டைரக்டரேட். சரியா? ஸோ அப்போ அந்த 2க்கு வித்தியாசம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் 2மே ஸ்டேட் லெவல். இதை மாவட்ட அளவில் செயல்படுத்தக்கூடியது தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட், கலெக்டர் இருக்கும். ஸோ அதன்படி இப்போ ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம் பார்க்குறோம்.
இதில் பாருங்க தலைமைச் செயலகம், இந்த பொறுத்துக தலைமைச் செயலகம்ங்கிறது ஒன்றாவது நேராக கொள்கை முடிவை முடிவெடுக்கும் அமைப்பு, உருவாக்கும் அமைப்பு, முடிவெடுக்கும் கொள்கை முடிவெடுக்கும் அமைப்பு அப்படின்னா பாலிசி மேக்கிங் ஏஜென்சி. அடுத்து இயக்குநரகம் டைரக்டரேட் அப்படிங்கிறது கொள்கையை செயலாக்கம் செய்வது, எக்ஸிக்யூட் பண்றது, பாலிசியை செயலாக்கம் பண்ணுவது. இப்போ செயலாளர் அப்படிங்கிறது ஒரு துறைக்கே நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரி தான் செயலாளர், செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இயக்குனர் என்பவங்க நிர்வாகத்துறையின் தலைவராக இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரைட்டா 1 2 3 4, அப்போ சி தான் ஆன்சர். புரியுதா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 6 நம்ம பார்க்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட் ஆர் கன்சிடர்ட் டு பி அன் அட்வைசரி டிபார்ட்மெண்ட். அட்வைசரி டிபார்ட்மெண்ட்னா அதாவது எந்த துறை பல்வேறு துறைகள், பிற துறைகள், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கும் ஆலோசனை அளிக்கக்கூடிய, அட்வைஸ் வழங்கக்கூடிய ஒரு துறை. ஸோ அந்த மாதிரி துறையை தான் நம்ம அட்வைசரி டிபார்ட்மெண்ட், ஆலோசனை துறை என்று சொல்லுவோம். அந்த மாதிரியான அட்வைசரி டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா தே இம்பார்ட்ஸ் ஆர் தே அட்வைஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் வேரியஸ் இஷ்யூஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன்ல பல வகையான பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். அப்போ சட்ட சம்பந்தமான சிக்கல்களை சட்டத்துறையிட்ட கேட்பாங்க, நிதி சம்பந்தமான சிக்கல்களை நிதித்துறையிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இதுல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல முதல்ல ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், லா டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டோட கோர் ஏரியாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்வில் நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள், சான்சஸ் அதிகம் உண்டு. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு புதிய டாபிக். ஸோ அதில் ஸ்டேட்டோட செக்ரட்டரியேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்வது கட்டாயமாக முக்கியம். ஸோ அதன்படி தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் பிற துறைகளின் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து என்னென்ன துறைனா மனித வள மேலாண்மை துறை அட்வைஸ் வழங்கும். ஏன்னா ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியில் இப்போ பேட்டர்ன் சிலபஸ் மாற்றுறாங்க, சில சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க, அல்லது ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு விதிகளை மாற்றணும், பென்ஷன், இந்த மாதிரியான சில மனித வளம் சம்பந்தப்பட்ட, ஹியூமன் ரிசோர்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஆலோசனை, இப்போ கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு பணியாளரை வந்து முறைப்படுத்துகிறோம், பணி வரன்முறைப்படுத்துகிறோம், ரெகுலரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான எல்லா வகையான ஐடியாஸ், அந்த மாதிரியான அட்வைஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ட கேட்போம். ஸோ அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை, இது வந்து ஊரகம், ரூரல் டெவலப்மெண்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை மேற்கொள்ளுது, அவ்வளோதான். இது வந்து அட்வைசரி டிபார்ட்மெண்ட் கிடையாது. அடுத்து நிதித்துறை, நிதித்துறை கிட்ட பணம் சார்ந்த மணி மேட்டர்ஸ். இப்போ ஒரு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கு பணம் மத்திய அரசு ஒதுக்கல அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நிதித்துறையுடைய முக்கியமான டிமாண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு துறை, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு கோரிக்கை வைக்கும், அக்ரி டிபார்ட்மெண்ட் ஒரு கோரிக்கை வைக்கும். அப்போ நிதித்துறை தான் இது முக்கியம், இது செய்யலாம் வேண்டாம் என்ற அட்வைஸ் சொல்லும். அப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ அன் அட்வைசரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி செக்ரட்டரியேட். அடுத்து சட்டத்துறை, லீகல் மேட்டர்ஸ். அப்போ சட்டத்துறை வந்து லீகல் மேட்டர்ஸ்ல, அதாவது உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்யப்படலாமா, அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கு போகலாமா, டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு செய்யப்படலாமா, ஒரு வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கும் போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும், அல்லது ஒரு சட்டப்படியாக என்ன முடிவு எடுக்கணும், இதை எல்லாமே சட்டத்துறை கலந்தாலோசிப்பாங்க. வருவாய்த்துறைங்கிறது வருவாய் நிர்வாகத்தை பார்த்துக்கிற ஒரு துறை தான். அதனால நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 1 3 and 4, அதாவது மனிதவள மேலாண்மை துறை, ஆன்சர் சி தான் நமக்கு சரியான ஆன்சர். மனிதவள மேலாண்மை துறை, நிதித்துறை, சட்டத்துறை, இது மூணும் தான் சாரி, இந்த 1 3 4 5 கிடையாது, வருவாய்த்துறை கிடையாது. மனிதவள மேலாண்மை துறை, நிதித்துறை, சட்டத்துறை, 1 3 4, ஆன்சர் வந்து டி. சரியா? ஸோ இந்த ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, ஆலோசனை துறை கிடையாது. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஹைரார்கி ஆஃப் ஃபங்க்ஷனரிஸ் இன் செக்ரட்டரியேட் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் செலக்ட் கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி கோட்ஸ் கிவன் பிலோன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம வந்து புதிதாக பார்ப்போம். ஆனால் இது வந்து நம்ம படிச்சிட்டோம் அல்லது படிப்பதற்கும் ஈஸி, கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ், ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் இது புதிய டாபிக்னால நிறைய கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸ், அதாவது ஸ்பெஷல் செக்ரட்டரி,
அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, செக்ரட்டரி. இந்த பதவிகளில் யார் அந்த ஹயரார்கி அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அப்படி இங்கே பார்க்கக்கூடாது. ஹயரார்கினாலே பொதுவாக இந்தியாவோட ஆர்டர் ஆஃப் ப்ரீசிடென்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல பிரசிடென்ட் தான் வருவார் இல்லையா? அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர். அப்போ மேலேருந்து தான் ஆரம்பிக்கணும். சப்போஸ் இது கீழே இருந்தா அல்லது மேலே இருந்தா அப்படின்ற கேள்விக்கு இடம் இல்லை. ஸோ எப்போவுமே ஆர்டர் ஆஃப் ப்ரீசிடென்ஸ் அல்லது ஹயரார்கியல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த படிநிலை வரிசை என்பது மேலிருந்து தான். அப்படி மேலிருந்து பார்க்கும்போது இதுல நம்ம பேர் அடிப்படையில் நம்ம படிக்காம பார்க்கும்போது என்ன தெரியும்? அரசு சிறப்பு, ஓ இவர் தான் ஸ்பெஷலா இருப்பார் போல அப்படின்னு தோணும். இல்ல. ஸோ முதல்ல சீனியர் யாருன்னா அரசு செயலாளர். அப்ப இங்க 6 ஆப்ஷன் 6 எங்க ஆரம்பிக்குது? இந்த 4 ஆப்ஷன்ல பி தான் இல்லையா? ஸோ இதான் ஆன்சர். இப்போ அப்ப பார்த்தோம்னா அரசு செயலாளர் அவர் தான் ஒரு ஹெட் ஆஃப் தி செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க 1 2 3 4 5 அரசு சிறப்பு செயலாளர், கூடுதல் செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், அரசு சார்பு செயலாளர். ஸோ அப்போ நீங்கள் ஒரு குரூப் 2A செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அல்லது குரூப் 2 செக்ரட்டரியேட் ஏஎஸ்ஓ இப்படி நம்ம பாஸ் பண்ணி போகிறோம்னா, ஸோ ஏஎஸ்ஓக்கு அப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் எல்லாம் அரசு சார்பு செயலாளர், அண்டர் செக்ரட்டரி, துணை செயலாளர், டெப்டி செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, இணை செயலாளர், அடிஷனல் செக்ரட்டரி, கூடுதல் செயலாளர் வரைக்கும் போகலாம். ஸ்பெஷல் செக்ரட்டரிஸ் வந்து ஐஏஎஸ், கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆனால் ஆகலாம், இல்லைன்னா ஐஏஎஸ் இருப்பான். ரைட்டா? ஸோ இது சிம்பிள் கொஸ்டின். ஸோ இதுக்கு இந்த ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி வருவார், மற்றவங்களாம் வரிசையாக வர்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கேள்வி நம்பர் 8 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. த செக்ரட்டரியேட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை தி ஃபாலோயிங் அஃபீஷியல்ஸ் டுகெதர். அப்படின்னா பின்வரும் அதிகாரிகளால் ஒன்றிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் தலைமைச் செயலகம்னு கேட்குறான். யாரு? கவர்னர். கவர்னர் இருப்பாரா? நிச்சயமா இருக்க மாட்டார். ஏன்னா அவர் கவர்னர் மாளிகை, ராஜ்பவன், கவர்னர் செக்ரட்டரியேட்ல இருப்பார். மினிஸ்டர் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. செக்ரட்டரி நிச்சயமா இருப்பார். அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அவரும் நிச்சயமா இருப்பார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் கலெக்டரேட்ல இருப்பார். அப்போ இங்க மினிஸ்டர், செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இந்த 3 பேரும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு ஆன்சர்ல 2 3 4 எங்கேயும் இருக்கா? ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல. ஸோ அப்போ ஆன்சர் என்னவா வரும் பார்க்கலாமா? ஸோ அப்போ மினிஸ்டர், செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. அப்போ 2 3 4 இல்லை. அப்போ 2 3 இதுதான் ஆன்சர், பி தான். ஏன்னா அதாவது தலைமைச் செயலகம் என்பது யாரால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு அலுவலகம் அப்படின்னா அமைச்சர் இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்க. இந்த கூடுதல் தலைமைச் செயலாளர், செயலாளர் எல்லாமே ஒரே ரேங்க் தான். செயலாளருக்கு அடுத்த ப்ரமோஷன் வந்ததுன்னா முதன்மை செயலாளர், பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த ப்ரமோஷன் தான் கூடுதல் தலைமைச் செயலாளர். ஆனா எல்லாருக்கும் அதே ஒரே பணி தான். அதனால செயலாளர்னாலும் கூடுதல் தலைமைச் செயலாளர்னாலும் ஒரே பணியை செய்யறவங்க தான். அவங்க சீனியரா இருப்பாங்க. அதனால இந்த 2 போஸ்ட் தான் செக்ரட்டரியேட்ல அமைச்சரும் செயலாளரும் சேர்ந்தது தான் ஒரு துறை. பல்வேறு துறைகள் ஒன்றிணைக்கப்பட்டது தான் தலைமைச் செயலகம். அந்த எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து அதற்கு நிர்வாக தலைமை வகிப்பவர் தான் தலைமைச் செயலாளர். அதனால நமக்கு ஆன்சர் என்னன்னா 2 3 அவ்வளவுதான். இந்த 4 அப்படிங்கிறது 3 4 1 தான். அதனால 4ங்கிறது இங்க இல்லை. சரியா? ஸோ 2 and 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் அச்சீவ்டு த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன். அதாவது மனிதவள மேலாண்மை துறையின் குறிக்கோள்கள் பின்வரும் சட்டப்பூர்வ அமைப்புகளின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். அதாவது மனிதவள மேலாண்மை துறையுடைய துறை தலைமை அலுவலகங்களாக, அதன் கீழே இருக்கக்கூடிய அமைப்புகளாக இவையெல்லாம் இருக்குன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதே மாதிரி தமிழ்நாடு லோக் ஆயுக்தா, விஜிலன்ஸ் கமிஷன், அதே மாதிரி ட்ரிபியூனல்ஸ் ஃபார் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ். இது எல்லாமே ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்கு. அதாவது தமிழ்நாடு தகவல் ஆணையம் இது மனிதவள மேலாண்மை துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை தலைமை அலுவலகம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதாவது செக்ரட்டரி அப்படிங்கிறது மாநில அளவுல துறையோட தலைமைச் செயலக தலைவர். அந்த செக்ரட்டரி அல்லது செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட் உருவாக்குற பாலிசியை அதை ஃபீல்டு லெவல்ல கள அளவுல அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் துறை தலைமை அலுவலகங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்ஸ். அப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்ஸா இந்த அமைப்புகள்லாம் இருக்கு. இப்ப மனிதவள மேலாண்மை துறையின் கீழே தமிழ்நாடு தகவல் ஆணையம் இருக்கு, அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கு, லோக் ஆயுக்தா இருக்கு, தமிழ்நாடு விஜிலன்ஸ் கமிஷன் விழிப்பு பணி ஆணையம் இருக்கு, தமிழ்நாடு ஒழுங்கு நடவடிக்கைகள் தீர்ப்பாயங்கள் இருக்கு, கமிஷன் ஃபார் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. இது எல்லாமே இருக்கு. ஆனா இங்க என்னன்னா ஒரு பேசிக்கான ஒரு பிரிலிமினரி பேஸ்டு மாதிரி கொஸ்டின் தான், சட்டப்பூர்வ அமைப்புகள் மூலம். அப்ப மனிதவள மேலாண்மை துறையுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? மனிதவள மேலாண்மை துறை
ஒரு அதாவது நிர்வாகத்துல ஒரு வெளிப்படைத்தன்மையை, நிர்வாகத்துல ஊழலற்ற தன்மையை, நிர்வாகத்துல பணியாளர்களுடைய நேர்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துறைதான் மனிதவள மேலாண்மை துறை. அப்ப அதோடைய நோக்கங்களை செயல்படுத்துவதற்காக இருக்கிற அமைப்புகள் இவை அனைத்துமே என்றால் சரிதான். ஆனா அதுல சட்டப்பூர்வ அமைப்பு எதுன்னு கேட்கிறேன். அப்ப இங்க நமக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. டிஎன்பிஎஸ்சி இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்ப அது தவிர மற்ற எல்லாம் 1, 3, 4, 5. அப்ப ஆன்சர் என்னவாக இருக்கும்? சி தான் ஆன்சர். 1, 3, 4, 5. எக்ஸப்ட் டிஎன்பிஎஸ்சி பிகாஸ் இட் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் பாடி. But it also comes under the purview of administrative purview of HRM department, Human Resources Management Department. Human Resources Management Department உடைய எல்லா இந்த அமைப்புகளுமே அதனுடைய நிர்வாக பர்வியூல தான் வருது. ஆனால் எக்ஸப்ட் டிஎன்பிஎஸ்சி ஆல் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஸ்டாச்சுட்டரி. சரியா? டிஎன்பிஎஸ்சி வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதனால தான் இதுக்கு ஆன்சர் எக்ஸப்ட் டிஎன்பிஎஸ்சி. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. Who is the official head of the department in secretariat? ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செக்ரட்டரி டு கவர்மெண்ட். சரியா? சரி, அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்? தலைமைச் செயலகத்தின் ஒரு துறையின் அதிகாரப்பூர்வ தலைவர் யார்? ஒரு துறைக்கு தலைவர் யாருங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு துறைக்கு தலைவர் யாரு? செயலாளர். இப்போ எவ்வளவு நேரம் அதானே பார்த்தோம். அப்போ எடுத்தோடனே ஏ போட்டுடலாமா ஆன்சர்? கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து பி என்ன கொடுத்துருக்கான்? அரசு முதன்மை செயலாளர். அப்ப செயலாளரை விட இந்த முதன்மை செயலாளர் பிரின்சிபல் செக்ரட்டரி கொஞ்சம் பெரிய ஆளா தான் இருப்பார் இல்லையா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன? மேலே உள்ள அனைவரும், ஆல் த எபோவ். இப்போ இங்க என்ன ஆன்சர்? நமக்கு என்னன்னா ஆன்சர் டி தான். ஏன்னா இந்த 3 பேருமே அரசு செயலாளர், முதன்மை செயலாளர், அதே மாதிரி கூடுதல் தலைமைச் செயலாளர், இது எல்லாமே பதவி நிலையில மட்டும் ப்ரொமோஷனல் போஸ்ட். ஒரு செக்ரட்டரி அடுத்த ப்ரொமோஷன்ல பிரின்சிபல் செக்ரட்டரி ஆவார், அடுத்த ப்ரொமோஷன்ல அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆவாங்க. ஆனா 3 பேருமே அந்தந்த துறை, ஒரு துறைக்கு செயலாளரா இருப்பாரு, அதுவே அவர் ப்ரொமோஷன் வரும்போது பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்து அந்த துறைக்கு தலைவரா இருப்பார். அப்போ பிரின்சிபல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு செயலாளர் யாருன்னா அமுதா ஐஏஎஸ், அவங்க வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. இப்போ வீட்டு வசதி துறை அப்படின்னா அதுக்கு செயலாளர் யாருன்னா காக்கர்லா உஷா, அவங்க வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி. இந்த மாதிரி வெவ்வேறு பதவி நிலையில இருப்பாங்க. செயலாளராகவும் இருப்பாங்க, முதன்மை செயலாளராகவும் இருப்பாங்க, அரசு கூடுதல் தலைமைச் செயலாளராகவும் இருப்பாங்க. இந்த 3 நிலையில் இருக்கிறவங்களுமே அந்த துறைக்கு அதிகாரப்பூர்வ தலைவராக இருக்கலாம். ஒரே பணியை தான் செய்வாங்க. இவங்க செயலாளரை விட சீனியர் முதன்மை செயலாளர், முதன்மை செயலாளரை விட சீனியர் கூடுதல் தலைமைச் செயலாளர். ஆனா சீனியரா இருந்தாலும் அவங்க துறைக்கு அவங்க தான் அதிகாரப்பூர்வ தலைவர். அதனால இது எல்லாமே சரின்னு தான் நம்ம ஆன்சர் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். நம்ம வந்து ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். இப்போ நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் யார் இஷ்யூ பண்றான்? பர்த் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா எஃப்சி. ஃபிட்னஸ்னா உடல் தகுதி சான்று கிடையாது, இது வந்து எஃப்சின்னு சொல்லுவாங்க. வெஹிக்கிள்கெல்லாம் எஃப்சி போகுதுமாங்க இல்லையா, வண்டியெல்லாம். இப்போ புதிய விதிகள் படி எஃப்சி வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்சி கட்டாயம் அனுப்பிச்சாகும் வெஹிக்கிளுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணிடலாம். சரியா? ஸோ அதன்படி பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் யார் கொடுப்பா? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்களா, அந்தந்த லோக்கல் பாடி கொடுப்பாங்களான்னா லோக்கல் பாடி. அதனால லோக்கல் பாடின்னு வரும்போது இங்க நகராட்சி நிர்வாகம், இப்போ முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன் அவங்க கொடுக்குறாங்க. அதனால அதை ஸ்ட்ரைட்டாவே நம்ம பொருத்திடலாம். அடுத்து ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆன் தி ஆனுவல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி. ஆண்டு வருமானத்தை பொறுத்து தான் இதை வருவாய்த்துறை ஒவ்வொரு வருடமும் இதை நம்ம வாங்கித்தான். ஒரு தடவை வாங்கினா அந்த வருஷம் தான் செல்லுபடியாகும் இல்லையா? 8 லட்சம் அப்படிங்கிறது ஆண்டு வருமானமா கிரீமி லேயர், அதுக்கு மேலே போனால் கிரீமி லேயருக்கு வந்துருவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. அப்போ அதை வருவாய்த்துறை தான் கொடுக்குறான். அடுத்து கமிஷனர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகுதி சான்றிதழை கொடுப்பார். ஸோ அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் யார் கொடுக்குறா? வில்லங்க சான்றிதழ் பதிவுத்துறை. அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 3. அப்போ ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர் இல்லையா? ஸோ அப்போ முதல்ல பிறப்பு சான்றிதழ், ஓபிசி சான்றிதழ், போக்குவரத்து ஆணையரகம் வந்து தகுதி சான்றிதழ் கொடுக்குது, பதிவுத்துறை வில்லங்க சான்றிதழ். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இது ஒரு செக்ரட்டரியேட் பேஸ்டு கொஸ்டின். செக்ரட்டரியேட் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதன்படி த நோடல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் விச் இன்ட்ராக்ட்ஸ் வித் நிதி ஆயோக். இப்போ நிதி ஆயோக் அமைப்புடன் தொடர்பு கொள்ளக்கூடிய
தமிழ்நாடு தலைமைச் செயலக துறை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், நிதித்துறை இருக்குமா? நிதித்துறை, நிதி சார்ந்த விஷயங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட நோடல் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே யார் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதன்படி திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை. அடுத்ததா பொதுத்துறை, பப்ளிக் டிபார்ட்மெண்ட். அடுத்து குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை. இதுல நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஸோ அதன்படி இதுல ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பி, பாம்பே, அதாவது திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை. இந்த துறை ஃபைனான்ஸ்ல இருந்து பிரிந்த துறை தான். இதுதான் திட்டம். இப்ப மாநிலத்துல திட்டக்குழு இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மத்திய அளவுல திட்டக்குழு கலைச்சிட்டு நிதி ஆயோக் வந்தாச்சு. அப்ப அந்த நிதி ஆயோக் தொடர்புடைய விஷயங்களை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 இயர் பிளான்ஸ், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடான விஷயங்கள், பிளஸ் இந்த நமக்கு சில இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அந்த மாதிரியான சில குறியீடுகள், அந்த மாதிரி லைவபிலிட்டி இண்டெக்ஸ்னு நிறைய இந்த மாதிரியான மத்திய அரசுடைய முயற்சிகள், சிறப்பு முயற்சிகள், ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா செயலாக்கம் செய்யக்கூடிய துறையாக இந்த துறை தான் இருக்கிறது. அதனால பிளானிங் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இஸ் தி நோடல் டிபார்ட்மெண்ட் டு இன்ட்ராக்ட் வித் நிதி ஆயோக் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்ததா நம்ம இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்குறோம். அதுல முதல்ல டிஸ்ட்ரிக்டை பத்தி பார்க்குறோம். அதுல பொதுவாக இது வந்து ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் பாருங்க. ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மேட் நோ மென்ஷன் ஆன் த டேர்ம் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸப்ட் இன் ஆர்டிகல் 233. ஆர்டிகல் 233 மென்ஷன் த டேர்ம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ரெண்டும் சரியா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தொடக்கத்தில் 1950 இந்திய அரசியலமைப்புல மாவட்டம் அப்படிங்கிற ஒரு சொல்லே இல்லைன்றான். ஆனா ஆர்டிகல் 233 மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் கூட 233 மாவட்ட நீதிபதிகள் தான் இருந்துச்சு. இந்த ஆர்டிகல் 233 என்ன அப்படின்னா, அதாவது மாவட்ட நீதிபதிகளோட நியமனம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இதையெல்லாம் கவர்னர் செய்யறது. ஸோ இது பத்தினதான் ஆர்டிகல் 233. அப்ப நோ ஆர்டிகல்ஸ் எக்ஸப்ட் ஆர்டிகல் 233 மென்ஷன்ஸ் அபவுட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ டிஸ்ட்ரிக்டோ மாவட்டம்ங்கிற சொல்லே கான்ஸ்டியூஷன்ல இல்லை. ரைட்டா? அப்போ இந்த மாவட்டம் என்ற சொல்லே ஒரே ஒரு இடத்துல 233 இருந்துச்சுங்கிறான். இது ரெண்டும் சரியா அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே சரிதான். சரியா? அது ரெண்டும் சரிதான். அப்ப மாவட்டம் என்ற சொல் கான்ஸ்டியூஷன்ல வேற எங்கே இல்லையான்னா பின்னாடிதான் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பஞ்சாயத் ராஜ் நகர்பாலிகா வந்தபோது அந்த சட்டத்துல தான் நிறைய இடங்கள்ல ஜில்லா பரிஷத், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், மாவட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி மாவட்டம் என்ற வார்த்தைகளை அதிகமாக கொண்டு வந்தது 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 233 அதுலயும் மாவட்ட நீதிபதின்ற வார்த்தை தான் இருந்துச்சே ஒழிய மாவட்டம் என்ற சொல்லே எங்கேயும் இல்லை. சரியா? இதுதான். அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். இதுல which of the following is the only post considered as nearest analog to the district collector in India? அதாவது இந்தியாவில் இருக்கிற மாவட்ட ஆட்சியரை ஒத்துள்ள ஒரே பதவி, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லையும் இந்தியாவோட கலெக்டர் பதவி மாதிரி எங்கேயுமே பதவி இல்லைன்றான். சரியா? ஸோ ஒரே ஒரு பதவி மட்டும் ஒத்துள்ள பதவியாக இருக்கிறது. ஒன்லி ஒன். நம்ம எப்படி முன்னாடி படிச்சோமோ ஆர்டிகல் 233 மட்டும் சொல்லியிருந்தான். அந்த மாதிரி ஒரே ஒரு நாட்டில் மட்டும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி பதவி இருக்கான். எங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இது ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ முதல்ல என்ன சொல்றாங்க, த ஆஃபீஸ் ஆஃப் த மெஜாரிட்டி லீடர் யூஎஸ்ஏல இருக்கிற மெஜாரிட்டி லீடர் கலெக்டர் மாதிரி போஸ்டா. ஆஃபீஸ் ஆஃப் த சீனியர் சிவில் சர்வெண்ட் யூகே, இங்கிலாந்துல சீனியர் சிவில் சர்வெண்ட் அதாவது மூத்த குடிமைப்பணி அதிகாரின்னு ஒரு பதவி இருக்கு, அதுவா? அடுத்தது ப்ரிஃபெக்ட், பிரான்ஸ்ல ப்ரிஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கிறது, இந்த பதவியா? அமெரிக்காவில் கவுண்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது இது கண்ட்ரி கிடையாது, கவுண்டி. சரியா? நிறைய பேர் கண்ட்ரி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. கவுண்டி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அப்போ கவுண்டி நிர்வாகி அமெரிக்கால, அந்த பதவியா? இல்லை. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா ப்ரிஃபெக்ட் பதவி பிரான்ஸ்ல இருக்கிற ப்ரிஃபெக்ட் பதவி. இந்த ப்ரிஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா ஆஃப் பிரான்ஸ்ல ஒரு நிர்வாக பகுதிக்கு தான் ப்ரிஃபெக்ட்னு பேரு. அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் பேரு தான் ப்ரிஃபெக்ட். அவருடைய அலுவலகத்துக்கு பேர் ப்ரிஃபெக்டரேட் அப்படின்னு பேரு. ப்ரிஃபெக்டரேட் இப்போ நம்ம கலெக்டரேட் அப்படிங்கிற மாதிரி. இதுவே இப்போ பெரும்பான்மை தலைவர் அமெரிக்காவில்
பாராளுமன்றத்துல மெஜாரிட்டி பார்ட்டி லீடருக்கு பேர் தான் பெரும்பான்மை தலைவர், அதே எதிர்க்கட்சி தலைவருக்கு பேர் மைனாரிட்டி லீடர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மூத்த குடிமைப்பணி அதிகாரிங்கிறது, இப்ப இங்கிலாந்துல கேபினெட் செக்ரட்டரி இருக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி டிவி சோமநாதன் ஐஏஎஸ் இருக்கார். இந்த கேபினெட் செக்ரட்டரி இங்கிலாந்துல இருக்கு. ஆனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பதவி மாதிரி இங்கிலாந்துல கிடையாது. அங்க இருக்கிறவங்கள சீனியர் சிவில் சர்வெண்ட் அப்படின்ற பதவி தான் இருக்கு. அடுத்து இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கவுண்டி நிர்வாகினா என்ன? அதாவது கவுண்டி நிர்வாகி அப்படிங்கிறது, இப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, கவுண்டி மேட்சஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் இன்டர்நேஷனல் மேட்ச்க்கு விளையாட ஆரம்பிச்சாங்க அப்படிமா. அந்த கவுண்டி, இந்த கவுண்டிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாநிலங்கள்ல 50 ஸ்டேட்ஸ், அதை தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவோம். இந்த 50 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளை, அதுல ஒரு 2 எக்ஸப்ட் 2 ஸ்டேட்ஸ், 48 மாநிலங்கள்ல இந்த கவுண்டி அப்படிங்கிற பகுதி இருக்கு. நம்முடைய மாவட்டம் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களை, மாவட்டங்களை நம்ம பிரிச்சிருக்கிற மாதிரி கவுண்டியா பிரிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி, வாஷிங்டன் கவுண்டி, அந்த ஒவ்வொரு கவுண்டிக்கும் கவுண்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கவுண்டிக்கு வந்து ரோடு போடுறது மற்ற வேலைகள்லாம் பார்ப்பாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிட்டத்தட்ட 3007 கவுண்டி இருக்கு, சரியா? ஸோ அது மாதிரி இந்த கவுண்டி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது அமெரிக்காவில். ஆனால் கலெக்டர் அப்படிங்கிறது ப்ரிஃபெக்ட் பதவி. எந்த நாட்டோட பதவினா பிரான்ஸ், அதை ஃபாலோ பண்ணி உருவான பதவி என்பதுதான் ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் 15 கொஸ்டின் பாருங்க, 15வது. மாவட்ட வருவாய் நிர்வாகத்தின் தலைவர் யார்? டைரக்ட் கொஸ்டின். அதாவது ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்? இந்த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தலைவர் யாருன்னா கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்னா கிடையாது, அவர் ஸ்டேட் லெவல். புரியுதா? மாவட்டத்துக்கு அவர் கிடையாது. வருவாய் நிர்வாக ஆணையர் பதவி மாநில அளவிலான பதவி. அப்போ மாவட்ட ஆட்சியர் பதவி தான் ஆன்சர். கரெக்ட், சரியா? அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் தான் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா வருவாய் வசூலித்தல், மற்ற வருவாய் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், மற்ற எல்லா பணிகள், அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா நம்ம படிக்க போறோம். ஸோ அதன்படி மாவட்ட வருவாய் அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் கலெக்டருக்கு அவருடைய பணிகள்ல அசஸ் பண்ணக்கூடிய அடுத்த நிலை அலுவலர் தான் டிஆர்ஓ. டிஆர்ஓன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அவர் கிடையாது. வருவாய் நிர்வாகம் அவர் கிடையாது, அவர் நீதி நிர்வாகம். அதனால இங்க ஆன்சர் வந்து மாவட்ட ஆட்சியர் தான் வருவாய் நிர்வாகத்துக்கு மாவட்ட அளவுல தலைவர் அவர் தான். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. குறைதீர்க்கும் அதிகாரியாக செயல்படுபவர் யார்? Who acts as the grievance redressal officer? அதாவது மக்களின் குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரி. கவர்னர், ஆமா சார், நம்ம கவர்னர் கூட தான் எல்லா பக்கம் போறாரு, மனுக்களை வாங்குறாரு. சீஃப் செக்ரட்டரி கூட தான் மனுக்கள் அனுப்புறாங்க. கலெக்டர்கிட்ட கூட தான் அனுப்புறாங்க. மினிஸ்டர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஆனா இங்க ரிலவெண்ட் ஆன்சர் என்ன? இப்ப சிஎம் இருக்காருன்னா அவர் மாநில அளவுல குறைதீர்க்கும் அதிகாரியாக கூட இருக்கிறார். ஆனால் இங்க கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஆஃபீஸர் என்பது யாரை குறிக்கும் என்றால் சரியான ஆன்சர் எதுனா மாவட்ட ஆட்சியர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குறைதீர்க்கும் நாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும். அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிரீவன்ஸ் ரெட்ரஸல் டே. அதாவது குறைதீர்க்கும் நாள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி குறைதீர்க்கும் நாளில் தாசில்தார்கிட்ட மற்ற ஒவ்வொரு துறை அலுவலகங்கள்ட்ட இருந்தும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. கிரீவன்ஸ் டே பெட்டிஷன் சொல்லுவாங்க, ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிபி வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும். அப்போ கிரீவன்ஸ் டே பெட்டிஷன்ல கொடுக்கக்கூடிய மனுக்களை வாங்கி அதை மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த ஜிடிபியில கிரீவன்ஸ் டே பெட்டிஷன், அதாவது திங்கட்கிழமை வாங்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் மீது நடவடிக்கை எடுத்து அது தகுந்த மனுதாரருக்கு தெரிவிப்பாங்க. அதனால இங்க நமக்கு குறைதீர்க்கும் அதிகாரினா சரியான ஆன்சர் மாவட்ட ஆட்சியரை தான் நம்ம சொல்லணும். சரியா? அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. பொருத்தமற்ற ஒன்று, சூஸ் தி ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் ஆஃபீஸர், மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர். டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், தேர்தல் அதிகாரி. அடுத்ததா மாவட்ட நிர்வாக மேஜிஸ்ட்ரேட், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், மாவட்ட சமூக நலவள அலுவலர். இதில் நமக்கு பார்க்கும்போது நிர்வாக மேஜிஸ்ட்ரேட் நிறைய பேருக்கு தோணுவது அதுதான், நிர்வாக மேஜிஸ்ட்ரேட். ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்னா நீதிபதி இல்லை, பட் அது தவறு, அது கிடையாது ஆன்சர். இங்க ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கடைசியில் இருக்கக்கூடிய 4வது ஆப்ஷன் டெல்லி, டி, மாவட்ட சமூக நல அலுவலர் தான் பொருத்தமற்ற ஒன்று. அப்ப மீதி 3ம் யாரை குறிக்கும்? அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல யாருன்னா கலெக்டர் தான். அதே மாதிரி தேர்தல் அதிகாரி ஸ்டேட் லெவல்ல சிஇஓ இருக்கிறார் இல்லையா, சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர். அது மாதிரி மாவட்ட அளவுல, மாநில அளவுல இருப்பவர் அவரு மாநில தேர்தல் அதிகாரி. மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி தான் ஆட்சி தலைவர், கலெக்டர். ரைட்டா? அடுத்தது நிர்வாக மேஜிஸ்ட்ரேட், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா யாரு அப்படின்னா, அதாவது
இன்னுமே உத்தரப்பிரதேசம் மாதிரியான வட இந்திய மாநிலங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று தான் பெயர். கலெக்டருக்கு என்ன பேர்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். தமிழ்நாடு போன்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்றோம். அதனால மேஜிஸ்ட்ரல் பவர்னா ஒரு நீதிபதி போன்ற பவர் இருக்கான்னா நீதிபதிக்குரிய முழுமையான பவர் கிடையாது. ஆனா மேஜிஸ்ட்ரல் பவர், ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்விஷன் ஆஃப் ஜெயில்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், மாவட்ட அளவில் நீதி, அதாவது சிறைச்சாலைகள் நிர்வாகம்லாம் அவர் கையில தான் இருக்கு. துப்பாக்கி லைசன்ஸ், ஆர்ம்ஸ் லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும், இந்த மாதிரியான அனுமதி வாங்கணும் அப்படின்னா அது கலெக்டர் தான் வாங்க முடியும். கைதிகள் எல்லாம் பரோல்ல விடுவிக்கணும். இப்ப நீங்க 144 தடை உத்தரவு, இதெல்லாமே மேஜிஸ்ட்ரல் பவர், அதெல்லாம் கலெக்டர் பிறப்பிப்பார். ஸோ அதனால நிர்வாக மேஜிஸ்ட்ரேட்டும் கலெக்டர் தான். இந்த மேல இருக்கிற மூணுமே கலெக்டர் தான். 4வது ஆப்ஷன் சமூக நல அலுவலர், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சார்பா தனி ஒரு அலுவலர் இருப்பாரு. சரியா? அதனால பொருத்தமற்ற ஒன்று அப்படிங்கிறது 4வது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 18. மாவட்ட நிர்வாகத்தின் மேற்பார்வை அதிகாரி யார்? Who is the supervising officer of the district administration? அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரை நம்ம பார்த்தோம். ஆனா இங்க தலைவர்னு கேட்கல. Who is the supervising officer? மேற்பார்வை அதிகாரி யார்? அப்ப ஒட்டுமொத்த மாவட்டம் 38 மாவட்டம் இருக்கு. இந்த 38 மாவட்டத்தோட நிர்வாகத்தையும் மேற்பார்வை செய்யக்கூடிய ஒருவர் அப்படின்னா யாரா இருக்கும்? மாவட்ட ஆட்சியர் நிச்சயமா இல்லை, அவர் ஒரு மாவட்டத்துக்கு தான். ரைட். அடுத்து வருவாய் நிர்வாக ஆணையர் இருக்கலாம், அரசு செயலாளர் வருவாய்த்துறை இருக்கலாம், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அந்தந்த மாவட்டத்துக்கு தான். அப்ப ஆன்சர் என்னன்னா பாம்பே, பி, வருவாய் நிர்வாக ஆணையர். அதாவது கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி, துறை தலைமை அலுவலகம். அந்த அலுவலகத்துக்கு ஐஏஎஸ், பி அமுதா ஐஏஎஸ், அவங்க தான் இப்போ கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்காங்க. ஸோ அவங்க தான் என்டையர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுடைய நிர்வாகத்தையும் சூப்பர்வைஸ் பண்றவங்க. சூப்பர்விஷன் பவர், மேற்பார்வை அதிகாரி அவங்க தான். அதனால ஆன்சர் வந்து கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், சிஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பேசிக்கான இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இதெல்லாம் தான் நம்ம படிக்க போறோம் இந்த டாபிக்ல. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமா இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 19. இந்த கொஸ்டின் நம்பர் 19ல which of the following pairs are not correctly matched? எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்குறான். அப்ப சரியாக பொருந்தவில்லைன்னா ஒன்னொன்னா பார்த்துடலாம். பாருங்க. ஹெட் ஆஃப் த சப்டிவிஷனல் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வருவாய் கோட்ட நிர்வாகத்தின் தலைவர். சரியா? சார் ஆட்சியர் அப்படின்னா சப் கலெக்டர். ஹெட் ஆஃப் தாலுக் அட்மினிஸ்ட்ரேஷன், தாலுகாவுக்கு யார் ஹெட்? வருவாய் வட்டம் அப்படின்னா தாலுகா, அதுக்கு தாசில்தார். சரியா? தாசில்தார். அடுத்தது ஹெட் ஆஃப் ஃபிர்கா அட்மினிஸ்ட்ரேஷன், டெப்டி தாசில்தார். ஹெட் ஆஃப் ரெவென்யூ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இது சரியா? இதுல என்ன கொடுக்குறாங்கன்னா how many of the following pairs are not correctly matched? How many of the pairs? எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்படவில்லை? எந்த இணைன்னு கேட்கல, எத்தனை இணைகள். கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். அப்படின்னா முதல் இணை என்ன? வருவாய் கோட்ட நிர்வாகம். ஸோ அந்த வருவாய் கோட்ட நிர்வாகம் சப்டிவிஷன் லெவல். அப்ப நம்ம கோட்டாட்சியர்னு சொல்லுவோம், ஆர்டிஓ, அவரும் இருப்பாரு. அதே ஐஏஎஸ் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா சார் ஆட்சியர், சப் கலெக்டர். அப்ப இது சரி. சப் கலெக்டர் அப்படிங்கிறவங்க ஆல் இண்டியா சர்வீஸ்ல வரக்கூடிய ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே சப் கலெக்டர் தான். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சப் கலெக்டர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க, சீஃப் செக்ரட்டரி பார்த்துருப்பீங்க. ஸோ அது சப் கலெக்டர். அதுவே குரூப் 1ல பாஸ் பண்ணி போயோ அல்லது ப்ரமோஷன்லயோ வந்தாங்கன்னா அவங்க ஆர்டிஓ, தமிழ்நாடு சிவில் சர்வீஸ்ல இருந்து வர்றவங்க ஆர்டிஓ. அப்போ கோட்டாட்சியர், ஆர்டிஓவும் இருக்கலாம், சார் ஆட்சியரும் இருக்கலாம். ஆனா நமக்கு இங்க ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம், சார் ஆட்சியர். கரெக்ட். ஒருவேளை இதுக்கு பதிலாக கோட்டாட்சியர் இருந்தாலும் கரெக்ட் தான். அடுத்து வருவாய் வட்ட நிர்வாகம் அப்படின்னா இந்த வருவாய் வட்டம் அப்படின்னா நமக்கு தாலுகாவை குறிக்குது. வருவாய் வட்டம், வட்டாட்சியர். வட்டாட்சியர் தானே தாசில்தார், அப்ப சரி. அடுத்தது வருவாய் குறுவட்டம்னா ஃபிர்கா. இந்த ஃபிர்கான்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாரு, துணை தாசில்தார் இருக்க மாட்டாரு. அப்ப இங்க ஆர்ஐ தான் இருப்பாரு, அதனால இது தவறு. அடுத்தது வருவாய் கிராமம். வருவாய் கிராமம் நம்ம பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல வருவாய் கிராமங்கள் அப்படிங்கிறது ரெவென்யூ வில்லேஜஸ், அதுக்கு விஓஓ தான் இருப்பாரு. அப்போ ஆர்ஐ கிடையாது. அப்ப இந்த 2 இணைகள் தவறு. அப்ப ஆன்சர் நமக்கு என்னன்னா 2 இணை, ஆன்சர் பி. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாம். ரைட். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் கொஸ்டின் நம்பர் 20ல பாருங்க. The DRDA was established in 1980. It was each district will have its own DRDA. DRDA would be headed by the district collector னு சொல்றான். முதல்ல DRDA என்ன? சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தமிழ்லையும் அப்படியே கொடுப்பான், DRDA. அப்ப DRDA என்பது டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. சரியா? அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி 1980ல தொடங்கப்பட்டதா? எஸ். அதற்கப்புறமா இது எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள்
மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான ஒரு முகமை தான் இது. சரியா? ஸோ அப்போ இந்த முகமை துவங்கப்பட்டது, அதற்கு பிறகு சரியா செயல்படலை. 1999 திருப்பி ஒரு இதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. அதற்கப்புறம் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ல இந்த டிஆர்டிஏவை அதில் இணைச்சிடுறாங்க. ஸோ அதன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துடலாம். இந்த டிஆர்டிஏ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உண்டா தனித்தனியாக அப்படின்னா உண்டு, இருக்கு. அடுத்ததா இந்த டிஆர்டிஏவோட டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோடைய தலைமை யாரு அப்படின்னு சொன்னா மாவட்ட ஆட்சியர். தவறு, மாவட்ட ஆட்சியர் கிடையாது. பிடின்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் டைரக்டர், திட்ட இயக்குனர். இந்த திட்ட இயக்குனர் கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க. பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொமோஷனில் போகிறவங்க, குறிப்பாக அவங்க அடிஷ்னல் டைரக்டர் லெவலில் இருப்பாங்க, அவங்க தான் பிடி. ஸோ அவர்கள் தான் இந்த இடத்துல டிஆர்டிஏவுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பாங்க. ஆனால் டிஆர்டிஏக்குன்னு ஒரு கவர்னிங் கவுன்சில், ஒரு நிர்வாக கவுன்சில் இருக்கும். அதுக்கு தலைவர் யாருன்னா பஞ்சாயத்து தலைவராக இருப்பார், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், மாவட்ட ஊராட்சி தலைவர். ஆனால் நிர்வாக தலைவர் யாருன்னா டிஆர்டிஏவுக்கு மாவட்ட ஆட்சியர் கிடையாது, ப்ராஜெக்ட் டைரக்டர் என்ற பிடி. சரியா? அதனால இந்த மூணாவது ஆப்ஷன் சரியற்ற கூற்று. அதனால நமக்கு 3 மட்டும் என்பதுதான் இங்க விடை. சரியா? எது சரியற்ற கூற்றுன்னா இந்த 3வது கூற்று. ஏன்னா ஆட்சியர் கிடையாது, பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர் தான் இதுக்கு தலைவர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 21. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா தெஹ்சில் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் மினியேச்சர் டிஸ்ட்ரிக்ட். தெஹ்சில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தாலுகாவை தான் குறிக்குது. It is the basic unit for various aspects of administration like land revenue, land records, treasury, magistracy, and so on. Offices of various field departments are located within it. So இதுல ஒரு அசசன் ரீசன், கூற்று காரணம். இதுல நமக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, தாலுகா என்பது ஒரு சிறு மாவட்டம். இட் இஸ் a miniature district. கரெக்ட் தான், சரிதான். இது ஏன் சரி, அதற்கான ரீசன் சரியா பாருங்க. நில வருவாய், லேண்ட் ரெவென்யூ, லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ட்ரெஷரி, கருவூலம், மேஜிஸ்ட்ரல் பவர், அதாவது மேஜிஸ்ட்ரேட் அதிகாரம் போன்ற பல்வேறு அம்சங்களை கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் பல்வேறு களத்துறை அலுவலகங்கள் அங்கு இருக்கும் இல்லையா? ஒரு பதிவுத்துறை அலுவலகம் இருக்கும், தாலுகா ஆஃபீஸ் இருக்கும், ஒரு அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி எல்லா களத்துறை அதிகாரங்கள் மிக்க அலுவலகங்களும் மாவட்ட அளவில் இருக்கிற மாதிரி தாலுகா அளவுலையும் இருப்பதனால பொதுவாக ஒரு தெஹ்சில், ஒரு தாலுகாவை சிறு மாவட்டம் என்று குறிப்பிடும் வழக்கம் உண்டு. அதனால ரெண்டுமே சரிதான், ரெண்டும் சரியான கூற்று தான், அதற்கு விளக்கமும் சரிதான். அதனால யூஸ்வலா நம்ம ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொஸ்டின். அதாவது நம்ம பரம்பரை பதவிகள் இருந்தது அப்போ, அதாவது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வில்லேஜ் கர்ணம்னு சொல்லுவாங்க, கிராம கர்ணம், கிராம முன்சீப்பு, இந்த மாதிரியான பரம்பரையான பதவிகள்ல தான் இருந்தது. இதை ஒழிப்பதற்கான முடிவு 1980ல எம்ஜிஆர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு, பிறகு வந்து பாத்தீங்கன்னா 81ல் அதற்கான சட்டம் ஏற்றுவாங்க. அதற்கு பிறகு 82ல இருந்து பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு பதவி முறை உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பேரு தான் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது கிராம நிர்வாக அதிகாரிகள் எனும் பதவி. இந்த பதவி ஒரு புதிய பதவி. இது எதற்கு மாற்றாகனா கிராம முன்ஷிப்பு, கிராம கர்ணம், வெவ்வேறு பேர்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த பதவிகள் எல்லாம் ஒழித்து விட்டு புதிய பதவியாக விஓஓ என்ற பதவியை உருவாக்கிய அரசு யாருடையதுன்னா எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் கவர்மெண்ட். சரியா? எம்ஜிஆர் தான் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. Which of the following is not included in the duties of village administrative officer? நம்ம டிஎன்பிசி குரூப் 4ல பார்த்தீங்கன்னா விஓஓக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குற பேட்டர்ன் இருந்துச்சு முன்ன. ஸோ அப்போ வந்து இந்த விஓஓ அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி படிக்கிறவங்க, அதாவது அதை வந்து தனியாக படிக்கணும், அது மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போ குரூப் 2A மெயின்ஸில் நமக்கு விஓஓ வரைக்கும் வச்சுருக்காங்க, கலெக்டர்ல இருந்து விஓஓ வரைக்கும் வச்சுருக்காங்க. அது மாதிரி செக்ரட்டரியேட்ஸில் வந்து எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டியது. அதில் விஓஓ சாம்பிளாக நம்ம ஒரு கேள்வி பார்க்கலாம். இப்போ விஓடைய ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, ப்ரிப்பரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் ரெவென்யூ அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்டர்ஸ், ரிப்போர்ட்டிங் டு போலீஸ் ரிகார்டிங் மர்டர், சூசைட் அண்ட் அன்நேச்சுரல் டெத், ரெண்டர் அசிஸ்டன்ட் இன் மானிட்டரிங் ரயில்வே நெட்வொர்க். ஸோ அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரைமரி எஜுகேஷனை பற்றி ரிப்போர்ட் அனுப்புறது. இதில் எது மட்டும் டியூட்டி அல்ல அப்படின்னு கேட்குறான். ஸோ விஓஓவோட கடமைகளுள் அடங்காதது எது? அப்போ முதல்ல பாருங்க, கிராமத்தோட வருவாய் பதிவேடு, நிலப்பதிவேடை தயாரித்தல், அதை மெயின்டைன் பண்றது. எஸ், அவர் தான் பண்ணுவார். பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரிப்பார். சரியா? பர்த் சர்டிபிகேட் அவர் கொடுக்க மாட்டார், ஆனா
எத்தனை கிராமத்துல பதிவாயிருக்கக்கூடிய பிறப்பு இறப்பு அது ஒரு வில்லேஜ் ரெக்கார்ட்ல இருக்கும், நிச்சயமா இருக்கும், விஓட்ட இருக்கும். ஒரு கொலை நடக்குது, ஒரு சூசைட் அட்டம்ப்டோ அல்லது சூசைட் நடந்துருது, அல்லது ஒரு அன்நேச்சுரல் டெத், அசாதாரண மரணம் ஏற்படுகிறது. ஸோ அந்த மாதிரி சந்தேக மரணம், இதையெல்லாம் காவல்துறைக்கு அந்த ஊர் விஓஓ தகவல் தெரிவிப்பார். பாருங்க, இதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சிம்பிளா நம்ம ஈஸியா படிக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி ரயில்வே இருப்பு பாதை கண்காணிப்பிற்கு உதவுதல், ரெண்டர் அசிஸ்டன்ஸ் டு மானிட்டர் ரயில்வே நெட்வொர்க்னு கொடுக்குறான். இங்க நமக்கு சந்தேகம் வருது. ரயில்வே இருப்பு பாதைய ரயில்வே மத்திய அரசோட, அதுல இவர் என்னையா போய் கண்காணிக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது. ஆனா இது சரியா அப்படின்னா சரிதான். எப்படி சரின்னா, அந்த அவருடைய கிராமம், ஒரு விஓஓவா இருக்கிறார், அவருடைய கிராம எல்லைக்குள் ரயில்வே அந்த லைன் பகுதியில ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, யாராவது ஒரு அடிபட்டு சேர்த்தாலோ, அல்லது இந்த மாதிரி எந்த நிகழ்வு ஏற்பட்டாலோ, ஒரு விபத்துனாலோ, அப்பையும் விஓஓ தான் அதை சொல்லுவார். அதாவது முதல் தகவல் அறிக்கையில விஓஓ தான் அதை அந்த விஷயத்த நேரில் பார்த்து சொல்லுவார். சரியா? அந்த இடத்துக்கு போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணுவார். அதனால அந்த இருப்பு பாதை கண்காணிப்புக்கு ரயில்வே மத்திய அரசுடைய ரயில்வேவால ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஆளை போட்டு அப்பாயிண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்தந்த கிராமத்துக்குள்ள, இப்ப நம்ம நகரத்துக்குள்ளன்னா ரயில்வே எம்ப்ளாயிஸ் போலீஸ் இருக்காங்க, ஓகே. நகரத்தை தாண்டி ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நடுவுல பல வில்லேஜஸ், ஆயிரக்கணக்கான கிராமங்களை கடந்து போகுது ரயில்வே. அப்ப அங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அதிகாரியவோ ஒரு எம்ப்ளாயோ நியமிக்க முடியாது. அப்ப அந்த ஊரோட விஓஓ தான் அந்த பகுதியில மானிட்டர் பண்ணக்கூடிய கடமை உண்டு. அதனால அது விஓவோட கடமை தான், சரிதான். அப்ப அடுத்து எதுதான் தவறுன்னா, கடைசி ஒண்ணு தவறு. ஆக்சுவலா பொது சுகாதாரம் குறித்து அறிக்கை அனுப்பலாம். இப்ப கோவிட், எத்தனை பேருக்கு கோவிட் வந்திருக்கு கிராமத்துல, எத்தனை பேருக்கு, அந்த மாதிரி பொது சுகாதாரம், சானிடேஷன், பப்ளிக் ஹெல்த் அவரோட ரோலா இருக்கலாம். ஆனால் தொடக்க கல்வி மேம்பாடு விஓஓக்கு சம்பந்தம் அல்ல. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நாட் கம்ஸ் அண்டர் த பர்வியூ ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அதனால பாருங்க, நமக்கு இங்க எது க்ளூனா, தொடக்க கல்வி மேம்பாடு விஓடைய டியூட்டி அல்ல. அப்ப ஆன்சர் 5 மட்டும் தான். ரைட்டா? ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 24th கொஸ்டின் பாருங்க. ஆர்டிஓ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேஷ் இன் தயர் ஜுடிசிக்ஷன். அதாவது ஆர்டிஓவின் அதிகார வரம்பில் என்னென்னலாம் உள்ளடங்கி உள்ளதுன்னு கேட்குறாங்க. டேஷ் உள்ளடங்கி உள்ளது. ஒரு ஆர்டிஓ அப்படிங்கிறது அதாவது கோட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர். ஸோ அவருடைய டியூட்டிஸ் என்ன? ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கலெக்ஷன், ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ டியூரிங் டிசாஸ்டர்ஸ். இதுல எது மட்டும் ஒரு ஆர்டிஓ உடைய ஃபங்க்ஷன் அல்ல அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போ வருவாய் கோட்டாட்சியருடைய அதிகார வரம்பில் அடங்காத ஒன்றுன்னா வருவாய் நிர்வாகம் அவர் தான் பண்றார். ஒரு கோட்டத்தை, வருவாய் கோட்டத்தை பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு அவர் தான் மெயின்டைன் பண்றார். நில நிர்வாகம், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தான் பண்றார். ஸோ ஆனா சொத்து வரி இருக்கு இல்லையா, அது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்தந்த முனிசிபாலிட்டிஸ் அல்லது பஞ்சாயத்து, அதாவது சொத்து வரி வசூலிப்பு என்பது வருவாய் நிர்வாகம் கிடையாது. அது எதுன்னா உள்ளாட்சி நிர்வாகம். சொத்து வரி வசூலிப்பது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி அல்லது பஞ்சாயத்து. அதனால இது அவருடைய ஃபங்க்ஷன் கிடையாது. பிளஸ் பேரிடர்களின் போது நிவாரண மீட்பு பணி ஆர்டிஓட பணி தான். ரைட்டா? அப்ப நமக்கு ஆன்சர் எது உள்ளடங்கி உள்ளதுன்னா 1, 2, 3, 5. அப்போ ஆன்சர் சி. ஸோ இதுதான் உள்ளடங்கி உள்ளது, மற்றது கிடையாது. சரியா? 1, 2, 3, 5 தான் ஆன்சர். ஸோ இதுதான் நமக்கு சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இது லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். செவோட்டம் மாடல் இஸ், செவோட்டம் மாடல் என்பது, இது என்ன புதுசா இருக்கு? செவோட்டம், தேரோட்டம் மாதிரி, திருவாரூர் தேரோட்டம் மாதிரி செவோட்டம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம புதிதாக கேள்விப்படும் போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி முதல்ல இந்த கேள்வியை பார்த்துடலாம். அதாவது செவோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, a framework for imparting training to public servants. அப்போ அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதா? இல்ல, பொது சேவை வளங்களின் முழுமையான தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பு. இதுதான் ஆன்சர் இது. ஸோ இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை, நேர்மையை ஊக்குவிப்பது அதோடைய நோக்கமா இருந்தாலும் இதுதான் மெயின் ஆன்சர். இதுதான் அடிப்படை திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னன்னா, a framework for achieving excellence in public service delivery. அதாவது பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சேவை வழங்கும் போது அதுல இட் ஷுட் அச்சீவ் எக்ஸலன்ஸ். இது 2006ல் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரிஃபார்ம்ஸ்ல ஒன்னாக இதை கொண்டு வந்தாங்க. இதை நம்ம ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இனிஷியேட்டிவ்.
இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் படி இந்த செவோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 2 ஹிந்தி வார்த்தையோடைய தொகுப்பு தான். சேவா, சேவா அப்படின்னா சர்வீஸ், நம்ம சொல்லுவோம் இல்லையா, சேவை, சேவா, அதான் சர்வீஸ். அடுத்தது இந்த ஓட்டம் அப்படிங்கிறது என்னன்னா உத்தம், உத்தம் அப்படிம்பாங்க. உத்தம், உத்தம்னா என்ன, எக்ஸலன்ஸ், சிறப்பாக செய்யறது, உத்தமம், சரியாக செய்யறது. அப்போ அந்த சேவா உத்தம் அந்த 2 வார்த்தையும் சேர்த்து தான் செவோட்டம் அப்படின்னு பேர் வச்சாங்க. எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, ஒரு பொதுப்பணி அல்லது ஒரு அரசு பணியுடைய சேவைகளை மக்களுக்கு வழங்கும் போது அதை சரியா செய்யணும், வழங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த செவோட்டம். சரியா? ஸோ இது ஏன் சார் நம்ம இங்க படிக்கிறோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த செவோட்டம் மாடலை அக்செப்ட் பண்ணி பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதில் நாம எக்ஸலன்ஸை அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்கான முயற்சிகள்ல ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட், மனிதவள மேம்பாட்டுத்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம இதை படிக்கிறோம். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அதனால இந்த மாதிரியான புதிய விஷயங்கள் நம்ம குரூப் 2A மெயின்ஸை பொறுத்தளவுக்கு, குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தளவுக்கு இருக்கிற ஏரியாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ரொட்டீனா குரூப் 4க்கு குரூப் 2க்கு படித்திருப்போம். ஸோ அந்த பகுதிகள் தாண்டி இந்த பகுதிகள் கடினமானதா என்றால் அப்படிலாம் இல்லை. நீங்க குரூப் 2A மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல 5 சப்ஜெக்ட்ஸ் தான், 5 யூனிட்ஸ் தான். இதுல 2வது யூனிட்டான இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல 30 கொஸ்டின்ஸ் கேட்கறான், ஜியாகிரபியில 15 கொஸ்டின்ஸ் கேட்கறான், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்டரி அதுல நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் இஷ்யூஸ்ல 20 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின்ஸ். இதுல என்ன ஒரு குறிப்பான கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாமே தமிழ்நாடு பர்ஸ்பெக்டிவ் தான். தமிழ்நாடு பர்ஸ்பெக்டிவ்ல தான். ஜியாகிரபியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ஜியாகிரபி தான். ஆனா என்விரான்மெண்ட் ஈகாலஜி எல்லாம் கொஞ்சம் வெளியவும் கேட்டிருக்கான். அது மாதிரி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு பாதி பகுதி கான்ஸ்டியூஷன், மீதி என்னன்னா தமிழ்நாடு. அப்போ இந்த தமிழ்நாடு ரிலேட்டடான இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டடான எல்லா யூனிட்ஸையும் நம்ம சிறப்பாக நம்ம படிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும்னு நம்புறோம். அதனால இந்த குரூப் 2ல 2வா இருக்கட்டும் 2Aவா இருக்கட்டும் மெயின்ஸுக்கு படிக்கிறது நம்மளால முடியுமா என்ற அச்சமோ அந்த கொஸ்டின் மார்க்கோ இருக்கவே கூடாது. சரியா? ஸோ அடுத்த நம்ம வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு சொன்னா இந்த பயத்தை உதறி நம்ம வெற்றிப்படியை நோக்கி செல்லணும். அதற்காக அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.